சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குதே நன்றி கடன் தீர்ப்பதற்கே மனதிலே உனையேந்துவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பெண்மணிகள், ஆமாங்க, துளசிமதி முருகேசன் அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ சிவன் அப்படின்ற 2 பெண்மணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னைக்கு விளையாடினாங்க. அதுவும் செமையா விளையாடினாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா துளசிமதி வந்து பாத்தீங்கன்னா நேர் செட்டு கணக்குல இட்டாலியன் பிளேயரை 33 நிமிஷத்துல வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த லெவல் குவாலிஃபை ஆகிறதுக்கான பிரைட் சான்சஸ் இருக்கு. நித்யஸ்ரீ சிவன் வந்து சூப்பரா விளையாடினாங்க, செம்மையா ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. சோ அந்த 2 மேட்சும் ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஆனா அதே நித்யஸ்ரீ சிவன் மிக்சட் டபுள்ஸ்ல மறுபடியும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிவரஞ்சன் சோலைமலை அவரோட சேர்ந்து வந்து சூப்பரா மிக்சட் டபுள்ஸ்ல ஆடி நேர் செட்டு கணக்குல யுஎஸ்ஏவை சேர்ந்த பிளேயர்களை தோக்கடிச்சிருக்காங்க. சோ அவங்க அடுத்த லெவல் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சோ இப்படிப்பட்ட 3 பிளேயர்கள் மட்டும் இல்ல, நிறைய தமிழ்நாட்டில இருந்து மாற்றுத்திறனாளி பிளேயர்கள் ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இந்த 3 பிளேயர்னால ஒரு மெடல் கண்டிப்பா இல்ல, ஒரு தங்க மெடலே கூட இந்தியாவுக்கு கிடைக்கும்னு நான் பெருமையோட காத்துட்டு இருக்கேன். நெகட்டிவான மூவிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஜெயஹிந்த். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குதே நன்றி கடன் தீர்ப்பதற்கே மனதிலே உனையேந்துவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பெண்மணிகள், ஆமாங்க, துளசிமதி முருகேசன் அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ சிவன் அப்படின்ற 2 பெண்மணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்னைக்கு விளையாடினாங்க. அதுவும் செமையா விளையாடினாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா துளசிமதி வந்து பாத்தீங்கன்னா நேர் செட்டு கணக்குல இட்டாலியன் பிளேயரை 33 நிமிஷத்துல வின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த லெவல் குவாலிஃபை ஆகிறதுக்கான பிரைட் சான்சஸ் இருக்கு. நித்யஸ்ரீ சிவன் வந்து சூப்பரா விளையாடினாங்க, செம்மையா ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் 2 மேட்ச் இருக்கு. சோ அந்த 2 மேட்சும் ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஆனா அதே நித்யஸ்ரீ சிவன் மிக்சட் டபுள்ஸ்ல மறுபடியும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிவரஞ்சன் சோலைமலை அவரோட சேர்ந்து வந்து சூப்பரா மிக்சட் டபுள்ஸ்ல ஆடி நேர் செட்டு கணக்குல யுஎஸ்ஏவை சேர்ந்த பிளேயர்களை தோக்கடிச்சிருக்காங்க. சோ அவங்க அடுத்த லெவல் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சோ இப்படிப்பட்ட 3 பிளேயர்கள் மட்டும் இல்ல, நிறைய தமிழ்நாட்டில இருந்து மாற்றுத்திறனாளி பிளேயர்கள் ஒலிம்பிக்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இந்த 3 பிளேயர்னால ஒரு மெடல் கண்டிப்பா இல்ல, ஒரு தங்க மெடலே கூட இந்தியாவுக்கு கிடைக்கும்னு நான் பெருமையோட காத்துட்டு இருக்கேன். நெகட்டிவான மூவிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஜெயஹிந்த். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கம்